ஹாய் எவ்ரிவன், கெட் ரெடி வித் மீ ப்ளஸ் ஒரு கேர்லி ஹேர் ரொட்டீன் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஹேர் வாஷ் டேன்றதுனால நான் வந்து எப்படி வந்து என்னோடய ஹேரை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணுற ஷாம்பு பார்த்திங்கன்னா டவ் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் அப்படின்னு. இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னா உண்மையிலே நல்லா இருந்தது. லைட்டாக கேர்லியாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லாவே செட் ஆகும். அண்டு ஹேர் ஃபாலும் ஆகலை. அண்ட் அது வந்து இல்லாமல் பி பிளண்ட்லேருந்து ஒரு சீரமும் வாங்கியிருந்தேன். இது வந்து அண்டர் 200 தான் இருந்துச்சு. 200க்கு கம்மி தான் அமேசானில் வாங்கியிருந்தேன். அண்டு கேர்லப் க்ரீம் அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொமோஷன் வீடியோவில் பார்த்துருந்தேன். சரி, ஓகே, நமக்கும் செட் பண்ணுறதுக்கு வந்து அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து வாங்கினேன். பட் அந்தளவுக்கு எனக்கு வந்து இல்லை. ஏன்னா நான் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். கூட வந்து ஜெல் வந்து நான் ஆட் பண்ணலை. ஜஸ்ட் அந்த க்ரீம் மட்டும்தான் ஆட் பண்ணேன். அதை அப்ளை பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு ஃப்ரீஸி ஆகாமல் இருந்தது. இப்போ நம்ம வெளியில் போகிறோம், ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த பைக்கில் போகும்போது தான் ஃப்ரிட்ஜி ஆகிடும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்டு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 690 இருக்கிறதுனால நான் வந்து நமக்கு அதிகமாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சமாக வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் வாஷ் டே அன்னைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த பேபி ஹேர்லாம் செட் பண்ணுறதுக்கு இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்டு அந்த க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து சீரம் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த சீரமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஹேர் வாஷ் டே வந்து அன்னைக்கு பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வந்து அந்த சீரம் அப்ளை பண்ணாலும் அது ஓரளவுக்கு அந்த கேர்லை வந்து செட் பண்ணி கொடுக்குது. எனக்கு வந்து ஃபுல் கேர்லி கிடையாது, ஓரளவுக்கு 70% தான் அந்த கேர்லி வேவியாக இருக்கும். ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த கெட் ரெடி வித் மீயோட காட்டுறேன் எப்படி இருக்குது அந்த ஹேர் செட் பண்ணதுக்கப்புறம்னு. பட் நான் ரொம்ப ஸ்வெட்டாக இருக்கும்போது வந்து அப்ளை பண்ணலை. கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தலைவலி வந்துடும். அதனால் ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஷாம்பு, கேர்லப் க்ரீம் அண்டு சீரம் இது 3 தான் வந்து ஹேர் வாஷ் டே அன்னைக்கு நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி கெட் ரெடி வித் மீல ஒரு ரெட் கலர் குர்த்தி. ஸோ இதுக்கு இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து சின்னதாக ஒரு 30 ரூபீஸ் தான் இந்த இயரிங்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேக்கப் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பிபி க்ரீம், பயோட்டிக்கோட பிபி க்ரீம் தான் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்ட் பவுடர், மாமாயத்தோட காம்பேக்ட் பவுடர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஐலைனர் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் வந்து ப்ளூ ஹெவனோட ரெட் கலர் லிப்ஸ்டிக் தான் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த லிப்ஸ்டிக்கோட ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஓல்டு வீடியோஸில். அண்ட் இந்த குர்த்தி பற்றி சொல்லணுன்னா இது வந்து ஒரு 5 இயர்ஸ் ஓல்டு குர்த்தி. அதிகமாக நான் வந்து வியர் பண்ணுறதுல ஹோல் ஷோல்டர் இருக்கும். ஏன்னா இது ஓல்டு மாடல், அதனால தான் இப்போ காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். ஹேர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு செட் ஆச்சு. பாய்.